வணக்கம். திணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திணையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான காலை உணவு. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாப்பிடக்கூடிய நார்ச்சத்து அதிகமான புரோட்டீன் நிறைந்த ஒரு காலை உணவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடை தோசையை நாம் ராகியில் பண்ண போகிறோம். இந்த உடனடி அடை தோசைக்கு நாம் கடையில் வாங்கின ராகி மாவு தான் பயன்படுத்துகிறோம். இதுக்கு நான் 3/4 கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிற ராகி மாவு புட்டு மாவு மாதிரி இல்லாமல் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அடையில் நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது, மாவை விட அதிகமாகவோ இல்லை சமமான அளவோ காய்கறி சேர்க்கணும். இப்போ நான் முட்டைக்கோஸ், வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சம் பாலக்கீரையும் சேர்த்துக்கிறேன். பாலக்கீரை இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மெலிசா காய்கறிகளை நான் நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிறதுக்கு பதிலாக பொடியாக துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு முட்டை எடுத்து அதை நம்ம நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம். இதில் உப்பு மிளகு எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறுமனை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அடித்து எடுத்த இந்த முட்டையை நாம் எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இப்போ இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மாவை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவில் நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், அடுத்ததாக நறுக்கின முட்டைக்கோசு, கேரட்டு, கீரை இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். காய்கறிகளை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கெட்டியாக இருக்குன்னு தண்ணீர் எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ கூடவே நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா விட்டுறலாம் நீங்கள். இப்போ எள்ளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நாம் அப்படியே மூடி வச்சிட போகிறோம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மாவில் மேலே லேசாக தண்ணி இருக்கிறது தெரியும். மாவு முன்னை விட கொஞ்சம் இழக்கமாக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நாம் இந்த மாவை தோசைகளாக ஊற்றி எடுக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவுக்கு மாவை சேர்த்து எவ்வளவு மெலிசாக உங்களால் விரித்து விட முடியுமோ அந்த மாதிரி விரித்து விட்டுக்குங்க. இப்போ காய்கறி அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு மொத்தமாக தெரியும், ஆனால் அது வெந்ததும் அந்த அளவுக்கு திக்காக இருக்காது, சாஃப்டாகிடும். இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நாம் தீயை முழுசுமாக குறைச்சிட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் வேக விட போகிறோம். அப்போ தான் அந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான சுவையான ராகி அடை தயாராகிரும். இதில் நம்ம முட்டை காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறதால ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிடலாம், இல்லை வெறும் தயிரில் சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து கலந்து வச்சு சாப்பிடலாம், இல்லை வெல்லத்தோடு கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.